வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் தைமா சுலைபியாவில் சட்டவிரோத கட்டமைப்புகளை அகற்றும் பொழுது வெளிநாட்டினர் கைது. பாதுகாப்பு இயக்குநரகத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உள்துறை அமைச்சகத்தின் பணியாளர்கள் தைமா மற்றும் அல் சுலைபியா குடியிருப்பு மாவட்டங்களில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டமைப்புகளை அகற்றியிருக்கின்றனர். இந்த நிலங்களில் உரிமம் பெறாத வணிக நடவடிக்கைகளுக்காக பல வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. குவைத் நகராட்சி மின்சார அமைச்சகம் மற்றும் வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒழுங்கற்ற அலகுகளை அமைத்து வீட்டு உரிமையாளர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் அவற்றை அகற்ற வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நடமாடும் ரேடார் பிரச்சாரம் 156 வேக ஓட்டுநர்களையும் தேடப்படும் நபரையும் கைது செய்தது. போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும் சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டு துறையின் கீழ் உள்ள பொது போக்குவரத்து துறை வெள்ளிக்கிழமை மொபைல் ரேடார் சாதனங்களை பயன்படுத்தி நெடுஞ்சாலை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையை போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டு துறையின் தலைவர் பிரிகேடியர் அப்துல்லா அகமது அல் அதீகி மேற்பார்வையிட்டிருக்கின்றார். இந்த பிரச்சாரத்தின் மூலம் வேகம் மற்றும் பிற விதிமீறல்களுக்கான மீறல்களுக்கு உட்பட்ட 156 போக்குவரத்து சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே உள்ள கைது வாரண்டின் கீழ் தேடப்படும் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். வாகன ஓட்டிகள் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வழக்கமான களப்பிரச்சாரங்களை நடத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த சாலை பாதுகாப்பை மேம்படுத்த போக்குவரத்து அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு ஓட்டுநர்களை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. குவைத்தில் நச்சு மதுபான வழக்கில் வங்காளதேசம், நேபாளம் மற்றும் இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசப் சவுத் அல் சபாவின் மேற்பார்வையின் கீழ் பாதுகாப்பு சேவைகள் மெத்தனால் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குற்றவியல் வலையமைப்பை அகற்றியிருக்கின்றன. இந்த நச்சு பொருள் சமீபத்தில் ஆசிய சமூகத்தைச் சேர்ந்த பலரின் உயிரை பறித்திருக்கின்றது. ஒருங்கிணைந்த கள விசாரணைகளை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பொதுத்துறை, போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை, தடயவியல் சான்றுகள் பொதுத்துறை மற்றும் சுகாதார அமைச்சகம் ஆகியவற்றுடன் இணைந்து சால்மியாவில் நேபாள நாட்டைச் சேர்ந்த பூபன்லால் தமங்கை கைது செய்திருக்கின்றது. அவர் மெத்தனால் வைத்திருந்ததற்காக கையும் களவுமாக பிடிபட்டிருக்கின்றார். மேலும் அந்த பொருளை தயாரித்து விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். மேலும் விசாரணைகளில் விஷால் தன்யால் சவுகான் என்ற இந்தியர் மற்றும் நாராயண் பிரசாதா பாசியால் என்ற நேபாள நாட்டவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நச்சு திரவத்தை உற்பத்தி செய்து விநியோகித்ததில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த வலையமைப்பின் தலைவரான வங்கதேச நாட்டவரான டெலோரா பிரகாஷ் தாராஜி பின்னர் அடையாளம் காணப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். குவைத் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விற்பனையுடன் தொடர்புடைய 67 நபர்களை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். சட்டவிரோத உற்பத்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 6 தொழிற்சாலைகளை கண்டுபிடித்திருக்கின்றனர். மேலும் குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பகுதிகளில் இயங்கும் 4 பேரை மூடியிருக்கின்றனர். இந்த நடவடிக்கைகளின் பொழுது கூடுதலாக 34 தேடப்படும் நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மெத்தனால் பொது சுகாதாரத்திற்கு உடனடி மற்றும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது. அது உட்கொண்டால் மரணத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பையோ அல்லது அதன் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையோ ஆபத்தில் ஆழ்த்தும் எவரையும் சகித்துக் கொள்ளாத நிலைப்பாட்டை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் அல்லது ஊக்குவிப்பதில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் தொடர்ந்து தண்டிப்பதாக உறுதியளித்திருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.02 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.28 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.89 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.77 குவைத் தீனார்களாகும்.
குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.67 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.55 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.82 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.